இப்போ மார்னிங் ஒரு சண்டை, யாரோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்டில் ஊற வச்சு பாத்ரூமில் வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்குது. அதை வந்து கேர்ள்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் உள்ளே வச்சுருக்காங்க. அதை வந்து பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, ஹாலில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, ஊற வச்சு உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு. சொன்ன உடனே வந்துட்டு விக்ரம் தான் அதை க்ளீன் பண்ணணுங்கிறதுனால விக்ரம் கிட்ட போய் நீங்கள் ஏன் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர், நான் வெசல் வாஷிங் பண்ணணும்னு சொன்னதுக்குமே யாரும் கேட்கல, நான் என்ன சொன்னாலுமே யாரும் கேட்கல, ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு ஹாலில் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு வந்து விக்ரம் வந்து ஹாலில் வச்சுட்டாரு. பார்த்தா அது வியானாவோட ட்ரெஸ் போல இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாங்க. என்னோடய பர்சனல் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் எப்படி இங்கே கொண்டு வந்து வைக்கலாம், இப்படியே ஹாலில் வைப்பீங்க அப்படின்னு. அப்போ திவ்யா வந்து அந்த இடத்துல வியானாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கேட்டு, யாரோடதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வியானாக்கு புரியாமல் வியானா வந்து திவ்யாக்கிட்டே கோவப்படுவாங்க. அப்போ திவ்யா சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்டயே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. உடனே வியானா ஓகே சொல்லுங்க அப்படின்னோடனே, விக்ரம் பேரில் எந்த தப்பும் கிடையாது. வியானா என்ன நினச்சிப்பாங்கன்னா, விக்ரம் தான் அப்படி வந்து யாருன்னு கேட்காம கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அது தெரிஞ்சு பண்ணிங்களா தெரியாமல் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி வியானா கேட்குறாங்க. பட் விக்ரம்க்கு அது தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா, அந்த ட்ரெஸ் யாரோடதுன்னு விக்ரம்க்கு எப்படி தெரியும்? அவர் வந்து கேப்டன் சொன்னதை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஸோ அந்த இடத்துல விக்ரம் பேரில் தப்பு இல்லை. அதுதான் வந்து திவ்யா சொல்கிறாங்க. ஆனால் வியானாக்கு வந்து அது பர்சனலி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படி கொண்டு வைக்கிறீங்க, பொண்ணுங்களோட ட்ரெஸ் தானே, கொஞ்சம் பார்த்து யாரோடதுனாவது கேட்டிருக்கலாம்ல, நான் துவைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன், அது எப்படியா ஹாலில் வச்சு அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லி அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. இதான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.